இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ராஜா கையில இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாரு. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அம்மா கிட்ட காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அப்புறம் நவீன பத்தி அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உனக்கும் நவீனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரு. நீ கவலையே படாத. அது என்ன கையில ஏதோ பாட்டில் வச்சிருக்கேன், என்ன அது? அது அது ஒண்ணும் இல்லக்கா, வெறும் பாட்டில் தான். ஏய், வெறும் பாட்டில்னு சொல்லிட்டு எதுக்கு நீ மறைக்கிற? காட்டு. அது ஒண்ணும் இல்ல, விடுக்கா. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றியே, அப்புறம் ஏன் காட்ட மாட்டேங்கிற? இப்ப குடுக்க போறியா இல்லையா? அக்கா, இது பூச்சி மருந்துக்கா. ஒருவேளை நவீன் வராம அம்மா பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த மருந்தை குடிச்சிடலான்னு வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? நாங்கெல்லாம் உனக்காக ரா பகலா கஷ்டப்பட்டு எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சுட்டு இருக்கோம். நீ என்னன்னா மருந்து குடிச்சு சாக ரெடி ஆயிட்டியா? ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அத விட்டுட்டு இப்படி கோழத்தனமா முடிவெடுப்பியா? அம்மா இவ்ளோ தைரியமானவங்க, அவங்களுக்கு மகளா பிறந்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிக்கா. ரேவதி, என்ன ரேவதி, உன்னை ஆளையே காணோம், எங்க போயிருந்த? அம்மா, துர்காக்காக கோயிலுக்கு போயிருந்தம்மா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி துர்கா, நீ ரெடி ஆயிட்டியா? ஐயர் மணமேடைக்கு வர சொல்றாரு, வா போலாம். போலாமா? ரேவதி, நீயும் ரெடி ஆயிட்டு வந்துருமா? நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. துர்கா, ரேவதி ரெடி ஆயிட்டு வரட்டும், நீ வா. சரிம்மா.